கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அன்பானவர்களே, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இப்போ சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பத்தில் எத்தனையோ விதமான பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தார் சந்திக்கிறாங்க. நீங்கள் சந்திக்கிறீங்க, நான் சந்திக்கிறேன், நம்ம எல்லோருமே சந்திக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். நாம் கொஞ்சம் நம்முடைய கவனத்தில் குறைவாக இருந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம விவேகத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்துட்டோம், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இல்லாத போயிருச்சு அப்படின்னா நாம் ஒரு சில காரியங்களை தவறிடுவோம், ஏமாந்துருவோம். அப்போ பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ யாருமே நமக்கு அதிலிருந்து விடுவிப்பதற்கு, அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு யார் வருவாங்க, யார் நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, யார் நமக்கு விடுதலையை பெற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு நம்முடைய இருதயம் தேட ஆரம்பிக்கும். அப்போ தேடி 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 கிடைக்காததுனால நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு போயிடும், ஒட்டஞ்சு செதறி போயிடும். எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, எந்த ஒரு செயலும் நம்மளால் செய்ய முடியாது. மனசு ரொம்ப வேதனையாகும். இன்றைக்கி நிறையா குடும்பங்களில் அப்படிப்பட்ட நிலை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மனசே சரியில்லை பிரதர், என் மனைவியினால் எனக்கு ஒரே பிரச்சனை. சில பெண்கள் சொல்லுவாங்க, என் கணவனால் எனக்கு ரொம்ப பிரச்சனை, நான் ஏன் தான் இவரை கல்யாணம் பண்ணணுன்னு இருக்கு, என் மனசுக்கு சமாதானமே இல்லை. அதே மாதிரி ஆண்களும் சொல்லுவாங்க, நான் ஏன் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னு என்ன எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்றத. எவ்வளோ சொன்னாலும் அந்த பெண் திருந்த மாட்டேங்கிறார், என் வாழ்க்கையவே நான் முடிச்சுக்கலாமா இருக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டேன். கணவன் மனைவியுமா பெற்றோர்களாக சேர்ந்து சில நேரத்தில் சொல்லுவாங்க, இந்த பிள்ளைங்கனால எனக்கு சமாதானமே இல்லை, நாங்கள் சொல்கிற பேச்சே இந்த பொண்ணுங்க கேட்கறது இல்லை, அவங்க இஷ்டப்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்க, எங்களால் முடியலை பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நான் கேட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, பைபிள் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இவங்கெல்லாம் பைபிள் எடுத்து படிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு அவங்க இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு இந்த வேதாகமம் ஒரு தீர்வாக அவங்களுக்கு தெரியாது, கர்த்தர் ஒரு தீர்வாக அவங்களுக்கு தெரியாது. எப்படியாவது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுப்பாங்களே தவிர, அவர்களிடத்துல இப்படி ஒரு தீர்வு இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா அவங்க அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, அவர்களிடத்துல நாம் பேசணும். நாம் பேசும்போது நாம் பேசுகிறத கேட்கும்படியான வார்த்தைகளை நாம் அவங்ககிட்ட பேசணும். அப்போ ஆண்டவர் எப்படி நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குவார் அப்படின்னா, அவர் இறங்கி வந்து நம்ம இடத்துல பேச மாட்டார். கர்த்தரை சுமந்து கொண்டு திரிகிற, வேதாகமத்தை இருதயத்தில் சுமந்து கொண்டு திரிகிற, ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமத்தை அறிவித்து கொண்டு இருக்கிற ஒரு ஊழியனை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அப்படிப்பட்ட பெற்றோர்களையோ அப்படிப்பட்ட மனிதர்களையோ சந்தித்து பேச வைப்பார். பேசுகிறப்போ அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத முழுமையாக நம்ம கேட்கணும். ஊழியக்காரனாக இருக்கிறவர் என்ன பண்ணணும்னா, அந்த நொறுங்குண்டு போன இருதயத்தை உடைய இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை முழுமையாக நாம் கேட்கணும். நாம் கேட்டு
அப்படியா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுகிறத முழுசாக கேட்கணும். கடைசியில் அழுக ஆரம்பிப்பாங்க. அழுகிறதையும் நாம் சகிக்கணும். இதெல்லாம் சகித்து அவங்க அழுது முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியை நம்ம இடத்துல கேட்பாங்க, என்னன்னு, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு ஒரு வழி இருந்தால் சொல்லுங்க பிரதர் அப்படிம்பாங்க. அப்போ தான் நாம் அந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவங்களுக்கு சொல்லணும். உங்கள் நொறுங்குண்டு போன இருதயத்தை குணமாக்குகிற இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரிடத்துல போய் நீங்கள் ஒன்றும் பெரிய பெரிய விதமான காரியங்களெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அவரோட சமூகத்துக்கு போங்க, ஒரு ஆலயத்துக்கு போங்க, அங்கே போய் அமைதியாக உட்காருங்க. என்கிட்ட என்னவெல்லாம் சொன்னீங்களோ அதையெல்லாம் அங்கே ஆண்டவர் இருக்கிறார், அவர் கேட்பார் அப்படின்னு நீங்கள் அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையோடு போய் உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, கர்த்தரோட சமூகத்தில் சொல்லுங்க, அழுங்க. உங்களால் எவ்வளவு நேரம் அழுக முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து அழுங்க. அப்புறம் பாருங்க, உங்களை அறியாமல் ஒரு சமாதானம் உங்களை மேற்கொள்ளும். உங்களை அறியாத ஒரு திருப்தி உங்களிடத்துல கிடைக்கும். அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு எந்திரிச்சு வாங்க. உங்களுடைய இருதயத்தின் குமுறல்களை, உடைந்து நொறுங்கி போயிருக்கிற உங்களுடைய இருதயத்தை அவர் அறிந்திருப்பார். உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கர்த்தர் செய்வார். அப்ப உங்கள் இருதயம் நொறுங்குண்டு உடைஞ்சு போய் காயப்பட்டு இருக்கும் பாருங்க, அந்த காயங்களை ஆற்றுகிற கர்த்தர் அந்த காயங்களை கட்டுவார். இப்ப காயம்னு என்ன சொல்லுதுன்னா, அந்த பிரச்சனைகளை சொல்லுது. எந்த பிரச்சனை உங்களுடைய இருதயத்தை உடைத்திருக்கிறதோ, எந்த பிரச்சனை உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறதோ, அந்த பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் செய்வார். அப்ப அந்த காயம் ஆறிப்போம், பயம் அந்த இருதயத்தை விட்டு ஓடி போகும், அலைச்சல் அந்த இருதயத்தை விட்டு போகும், குமுறல் அந்த இருதயத்தை விட்டு போயிடும். இருதயம் அமைதியா சற்று ஓய்வெடுக்கும். இருதயத்தில் தொடர்ந்து தொடர்ந்து பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இருதயம் ஓய்வெடுக்காதது தான் காரணம். இருதயம் கொஞ்ச நேரம் ஓய்ந்திருந்துச்சுன்னு வைங்களேன், நிறைய விஷயங்களை சிந்திப்பதற்கான வழி இருக்கு. பிரச்சனைகளை தொடர்ந்து 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 இதை செய்யலாம் அதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சொல்லி மாற்றி 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 நாம் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக பல பிரச்சனைகளை செய்கிற போது நம்முடைய இருதயம் உடைந்து போய் காயப்பட்டு. அப்போ கர்த்தரோட சமூகத்தில் போய் அமைதியாக உட்கார்ந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நாம் அழுது புலம்பி நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காயங்களை அவரோட பாதத்தில் ஊற்றப்போ அவர் என்ன செய்வார்? அந்த காயங்களை ஆற்றுகிறவராய், அந்த காயங்களை சுகமாக்குகிற தேவனாய் இருப்பார். அன்பானவர்களே, நமக்கு வழி அதுதான். இப்போ ராத்திரியில் எதுக்காக நாம் தூங்குறோம் சொல்லுங்க? நாம் தூங்குறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய பிரெயின் இருக்கு இல்லைங்களா, மூளை கொஞ்சம் ஓய்வு எடுக்கும். அதுக்கு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு கொடுத்தா தான் அடுத்த நாள் அது செயல்படுவதற்கான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலை இருக்கும். அப்ப அந்த மூளை வந்து ஓய்வெடுக்குது. இந்த மூளை ஓய்வெடுக்கிறப்ப இந்த சரீரமும் ஓய்வெடுக்கும். சரீரம் ஓய்வெடுக்கிறப்ப அதில் ஒரு ஆரோக்கியம். நீங்கள் சாதாரணமாக பிரச்சனைகளை நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த ஓய்வு அப்படிங்கிறதுனா, நல்ல விஷயங்களை, நல்ல ஆரோக்கியமான காரியங்களை செய்கிறதுக்காக தான். இப்போ கர்த்தரோட சமூகத்தில் போய் அவர் காயங்களை கட்ட வேண்டும் என்று சொன்னால் இருதயம் ஓய்வெடுக்கும். அப்போ இந்த இருதயம் ஓய்வெடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லணும். இருதயத்துக்குள்ள இருக்கிற ஏற்பட்டிருக்கிற காயத்தை ஒரு மருத்துவர்கிட்ட சொல்லணும். இருதயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை, நம்மை அலக்கழித்து கொண்டிருக்கிற காரியத்தை ஒருத்தரிடத்துல சொல்லி அதற்கான தீர்வு நாம அடையணும். அப்ப யார் இடத்துல சொல்ல முடியும்? எந்த மனிதரிடத்துல சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்கு ஏற்றபடி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஆனா சரியா வழி நடத்தி அந்த
இருதயத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை குணமாக்கி அந்த காயங்களை கட்டி சுகம் தருகிற ஒரே ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். அதைத்தான் இங்கே சொல்றார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டு. அப்ப கர்த்தரோட சமூகத்தில் போய் உட்கார்ந்து இதையெல்லாம் சொல்லி அழுது தீக்கிறப்போ, இருதயத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவரோட பாதத்தில் ஒப்படைக்கிறப்போ அவர் என்ன பண்ணுவார்? குணமாகும். இந்த காயங்களை கட்டுவார். அப்பா, என் மனசார நான் அழுதுட்டேன், எனக்கு எவ்வளவு அழுக முடியுமோ அவ்வளவு தூரம் அழுதுட்டேன், எல்லாத்தையும் ஆண்டவரோட சமூகத்தில் கொட்டிட்டேன், அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வருது பாருங்க. அப்பத்தான் இருதயம் ஓய்வு. அந்த இருதயம் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு நல்ல சிந்தனை, உள்ள இருக்கக்கூடிய காயங்கள் ஆறும். அதுக்கப்புறம் தான் இருதயமும் சரி, சரீரமும் சரி, மூளையும் சரி ஆரோக்கியமா இருக்கும். நம்முடைய சிந்தனைகள் ஆரோக்கியமா இருக்கும், நம்முடைய செயல்கள் ஆரோக்கியமா இருக்கும். எல்லா விதத்திலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆரோக்கியமாக வைத்திருப்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் இருதயம் நொறுங்குண்டு போயிருந்தால், உங்கள் இருதயத்தில் பிரச்சனைகள் இருக்குதுன்னா, உங்களுக்கு உங்களுடைய மன உளைச்சலா இருக்குது, எந்த ஒரு முடிவுமே என்னால் எடுக்க முடியல, எனக்கு ஒரே போராட்டமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. யாரிடத்துல நீங்க எதையும் கேட்காதீங்க. கர்த்தரோட சமூகத்தில் கடவுளோட பாதத்தில் போய் உட்காருங்க. ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி உட்காருங்க, யாரையும் பார்க்காது. உங்களை அறியாமே உங்களுக்கு ஒரு அழுகாட்சி வரும். அந்த அழுகையின் மூலம் உங்க கண்ணீரை சிந்துங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அந்த கண்ணீரா வெளியே போகட்டும். அதுக்கப்புறம் நம்மை தேற்றுகிற இயேசு கிறிஸ்து, இருதயத்தை குணமாக்குகிற இயேசு கிறிஸ்து, நம்முடைய காயங்களை கட்டுகிற இயேசு கிறிஸ்து, அவர் கரத்தை நீட்டி நம்மளை தொடுவர். அதை நம்மால உணர முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் குணமாவீர்கள். உங்களுடைய காயம் சுகமாகும். கர்த்தர் உங்களுக்கான ஆரோக்கியத்தை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி காயங்களை நீர் கட்டுகிறீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு கூட உம்முடைய சமூகத்தில் நின்று அழுது எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஊற்றி சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. நீரே எல்லாவற்றிற்கும் காரணாய் இருக்கிறீர், நீரே எல்லாவற்றையும் சுகமாக்குகிறவராய் இருக்கிறீர் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட உடைய சமூகத்தில் நின்று நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.